நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். இந்த சாமி விஜயகாந்த் அண்ணன் வாழ்ந்த பூமியில் வாழ்கிற ஒரு மனிதனா, இந்த கலைத்துறையில் ஒரு மேதாவி, ஒரு நடிகர், கேப்டன் விஜயகாந்த் நடித்த அதே கலைத்துறையில் ஒரு நடிகனா, கேப்டன் விஜயகாந்த் அண்ணனோட ரசிகனா, கேப்டன் அண்ணன் ஏங்கிட்டு இருந்த தலைவராக இந்த நடிகர் சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினராக, ஒரு பொதுச் செயலாளராக இன்னைக்கு, அதுபோக அவரோட கட்சி, இது நான் வெளிப்படையாக சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கம் இல்லை, எனக்கு கொடுத்த தைரியம் அவர் தான். தேமுதிக கட்சிக்கு வாக்களித்த வாக்காளராக எல்லா வகையிலையும் நான் உங்களுக்கு இங்கிட்டு வந்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதான் நிறைய பேர் சொன்னது மாதிரி, இறந்ததுக்கு அப்புறம்தான் அவர் சாமின்னுவாங்க. வாழும்போதே சில மனிதர்கள் தான் அந்த பேர் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அவர் சாமி அப்படின்னு பார்த்து வியந்து பார்த்த அத்தனை பேர், வெறும் சினிமா துறை மட்டும் இல்லை, இந்த அவர் அந்த ஏவியில் நீங்கள் பார்க்கும்போது யார் வந்தாலும் பட்னியாக போகக்கூடாது. அவர் அலுவலகத்துக்கு வந்த யாராக இருந்தாலும், அது சினிமா துறை சார்ந்தவங்க. நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்போது ரொம்ப கஷ்டப்படுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவர் ஆஃபீஸ்க்கு வந்தால் 3 வேளை சாப்பாடு போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குன்ட்டு எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் ஒரு பலம் இருந்தது. ஏன்னா அப்போது வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு, உணவு தேவையில்லை. அது அவர் மனசில் இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு சரிசமமாக இருக்கணும். படப்பிடிப்பில் சாப்பாடுன்ற விஷயத்தில் எந்த பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்ற வகையில் எங்களை மாதிரி இளைஞர்களை ஊக்கப்படுத்தின ஒரு சாமி விஜயகாந்த் அண்ணன். அவர் பாதையில் அப்படி பண்ணணுன்ற விஷயத்தில் நாங்களும் அந்த முயற்சியில் ஈடுபட்டோம். விஜயகாந்த் அண்ணன் மறைவு அப்போ இருந்திருக்கணும், கூட இருந்து நாங்கள் அந்த மரியாதை செலுத்திருக்கணும். அந்த நேரத்தில் நானும் ஊரில் இல்லை, கார்த்தியும் ஊரில் இல்லை. நான் முதல்ல அந்த குடும்பத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.